வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் மேச ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இப்போ இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது 1ஆம் தேதி 8வது மாதம் 2024 வருடத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம், அதாவதுன்றது வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் தான் பிறக்கப்படுதுங்க. அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் மேசராசிக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கிரகத்தினுடைய, அதாவது நவகிரகத்தினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்கிறாரு, எப்பப்போ மாறுறாரு அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். மேச ராசியில் அதாவது செவ்வாயுடைய வீட்டில் எந்த ஒரு கிரகங்களும் இந்த மாதத்தில் கிடையாது. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ரிஷப ராசியில், அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் செவ்வாயும் அவர் நட்பில் இருக்கிறாருங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசியில் இந்த மாத பிறப்பு, அதாவது வரக்கூடிய தருணத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் மிதுனத்தில் நட்பில் இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கடகராசி, கடகராசிக்கு அதிபதி சந்திரனுடைய வீட்டில் சூரியன் பகையாக இருக்கிறாருங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சிம்ம ராசியில், அதாவது சூரியனுடைய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் அதாவது புதன், இந்த 2 கிரகங்களும் பார்த்திங்கன்னா பகை ஆன நிலையில் இருக்கிறாருங்க. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கன்னி ராசியில், அதாவது புதனுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா கேது பகவான் நட்பில் இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா துலா ராசியிலேயோ விருச்சிக ராசியிலேயோ தனுசு ராசியிலேயோ மகர ராசியிலேயோ எந்த ஒரு கிரகங்களும் இல்லை. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா கும்ப ராசியில் சனியுடைய வீட்டில் சனியை ஆட்சியாக உட்காந்துருக்கிறாருங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மீன ராசியில், அதாவது குரு பகவானுடைய வீட்டில் இன்றைக்கி ராகு பகவான் நட்பில் உட்காந்துருக்கிறார். இந்த மாதத்தினுடைய கிரக பயிற்சிகள், அதாவது பலன்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இதுதாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எந்தெந்த தேதியில் எந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி, அதாவதுன்றது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சூரியன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு அவர் ஆட்சியாக போய் உட்கார போகிறாரு. 17ஆம் தேதி ஆட்சியாக போய் உட்கார போகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 22ஆம் தேதி இன்றைக்கி புதன் பகவான் பார்த்திங்கன்னா இப்போ சிம்ம ராசியில் அவர் பகையாக இருக்கிறார் இல்லைங்களா. 22ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சி என்ன பண்ணுறாருன்னா பின்னாடியே ரிபேஸ் கடக ராசியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்றைக்கி நட்பில் உட்கார போகிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா 25ஆம் தேதி இன்றைக்கி சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு நீச்சம் அடைஞ்சு போய் உட்கார போகிறாரு. அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா 26ஆம் தேதி இப்போ குருவோட சேர்க்கையாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரிஷப ராசியிலிருந்து அடுத்தது மிதுன ராசிக்கு அவர் பார்த்திங்கன்னா நட்புலவே உட்கார போகிறார். இதுதான் கிரக பயிற்சிகள். ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதே போல் பார்த்திங்கன்னா கிரகத்தினோட அமைப்புகள் பற்றி பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மேச ராசிக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே செவ்வாய் பகவான் இன்றைக்கி குருவோட நட்பாக இருக்கிறதுனால, குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா கல்வி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா குரு மங்கள யோகத்தோட உங்கள் ராசிக்கு அதிபதி குரு கூட சேர்ந்துருக்கிறார் இல்லைங்களா. அப்படி குருவோட சேரும்போது கண்டிப்பாக கல்வின்றது சூப்பரான ஒரு நேரம் ஏற்படுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா என்ன படித்தாலும் மைண்டில் ஏறல, ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, காசு தான் செலவு பண்ணணுமா தவிர அதுக்குண்டான ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கலைங்க அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயமாக இதுக்கு மேலே கல்வி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குருவோட சேர்க்கை சேரும்போது அப்போ உங்களுக்கு அந்த 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
குருமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு கூட போய் சேரும்போது முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா தொழில் மாற்றங்கள் கொடுப்பார். தொழில் மாற்றங்கள்லாம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பள உயர்வு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து சுய தொழில் செய்யணும், ரெண்டாவது வந்து நம்ம ஏதாவது ஒரு இப்படி பண்ணினா நல்லா இருக்குமா, இல்லை இந்த விதமான முறையில் பண்ணினா நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து பண்ண முடியாமல் தடங்களாக இருந்தவங்களுக்கு இப்போ இது ஒரு அருமையான ஒரு சான்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ 26 தேதிக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா சுய தொழில் அமைச்சிக்கிறதுக்கும் நல்ல நேரம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு அருமையான ஒரு டைமு. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதலாளிக்கும் லேபருக்கு இருக்கிற சங்கடம், அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்களே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடப்படுத்தி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த சங்கடங்கள் 100% விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த ஒரு தருணத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அயல்நாட்டுக்கு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படும். போகணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா குரு கூட செவ்வாய் சேரும்போது 100% அயல்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு. அயல்நாடே போகல அப்படின்னா வெளி மாநிலமாவது போகலாமா, அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறேன், இப்போ அது வெற்றி ஆகுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 100% நடந்தே தீரும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, அதாவது வந்து திருமணம் அப்படின்றது பொதுவாகவே குரு பார்வை இருந்தால் தான் திருமணம் பண்ண முடியும். அப்போ திருமணம்ன்றது உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு பார்வை ஏற்பட்டிருக்குது. அப்போ குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் நிச்சயமாக, அதாவதுன்றது அந்த காலத்தில்ன்றது வந்து கல்யாணம் பண்ணும்போது 27 பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணினாங்க. அதே நாள்பட பார்த்தீங்கன்னா 27ன்றது 25, அப்புறம் வந்து 18, அப்புறம் 15, 12, 9, 7, இப்போ வெறும் 5 பொருத்தம் இருந்தால் கூட கல்யாணம் பண்ணுறாங்க. ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 27 பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும் பொழுது எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. குழந்தை பாக்கி நல்லா இருந்தது. ஒரு கல்யாணத்துக்கு 2 கல்யாணம் பண்ணணும் கூட பார்த்திங்கன்னா சங்கட சலிப்பு இல்லாத நல்லா இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா 1000 தடைகள். பொண்ணுக்கு பிடிச்சா பையனுக்கு பிடிக்கல, பையனுக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, 2 பேர்த்துக்கு பிடிச்சா குடும்பத்துக்கு பிடிக்கலன்ற நிலைமை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியாப்பட்ட மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு குரு 2ல் இருக்கிறதுனால, குரு பார்வை இப்போ ஏற்பட்டிருக்கிறதுனால, இப்போ மாப்பிள்ளைக்கு குரு பார்வை இருந்து பொண்ணுக்கு இல்லைன்னா கூட கட்டலாம். அதே மாதிரி பொண்ணுக்கு குரு பார்வை இருந்து மாப்பிள்ளைக்கு இல்லைனாலும் கட்டலாம். ஏன்னா இப்போ 2 கூடையவன் குரு பார்வையாக இருக்கிறாரு. குரு பார்வைன்னா மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 2, 5, 7, 9, 11 இந்த மாதிரி இடத்துல குரு இருக்கும்போது நிச்சயமாக மாங்கல்ய யோகம் ஏற்படும். அப்போ மேச ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் எப்படி இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில்? ஏன்னா எல்லாருக்கும் இப்போ மேச ராசிக்காரங்க 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேருக்குமே கல்யாணம் இப்போ நடக்க நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ குரு 2ல் இருக்கிறதுனால தடையாக இருந்தவங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த எதுக்காக அந்த ஆகஸ்ட் 17 நம்ம சொல்கிறோம்னா அந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடி மாதம். மேக்சிமம் ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமண பேச்சு, அதாவது வளகாப்பு, திரட்டி மேற்கொண்டு இந்த மாதிரி சுப விசேஷங்கள் இந்த ஆடி மாதத்தில் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தா கண்டிப்பாக ஒரு சுப முகூர்த்தத்துக்கு உண்டான ஒரு மாதம். அப்போ ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி பிறந்துடுது. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு திருமண ஸ்தானம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா திருமண தடையே இருந்தவங்களுக்கு அதுவும் உங்கள் சுய ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் நிறைய தோஷங்கள் வச்சுருப்பாங்க, நிறைய தோஷங்கள் இருக்கும். இப்போ செவ்வாய் தோஷம் எடுத்துட்டிங்கன்னா 2, 4, 7, 8, 12 இப்போ செவ்வாய் தோஷம். அப்போ செவ்வாய் தோஷக்காரர்களுக்கு என்னாகும்? திருமணம் தடையாகும் இருக்கும். அதே மாதிரி நாகதோஷம் இப்போ 1ல் இருந்தால் 7 இருக்கும், 2ல் இருந்தால் 8ல் இருக்கும். அப்போ வந்து என்னாகும்? திருமணம் அதனால தடையாகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு 7, 8ல் சனி அல்லது குரு, இதே சனியோ குரு கிடையாது சுக்கிரன். அப்போ சனியோ சுக்கிரனோ இருந்தால் தாரதோஷம். அப்போ அதனால திருமணம் தடையாக இருக்கும்.
அப்போ பொது பலன் கேட்டுட்டு, என்ன சாமி நீங்கள் வந்து இந்த மாதத்தில் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, எனக்கு வந்து திருமணம் நடக்கலை அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் இது போல் ஒரு தோஷங்கள் வச்சுக்கிட்டு எங்களுக்கு நல்லது நடக்கலைங்க அப்படின்னா எப்படி நடக்கும்? ஏன்னா ஜாதகம் அப்படின்றதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திசை, புத்தி, அந்தரம் இதை 3ம் அடிப்படையாக வச்சு உங்களுக்கு குருவுடைய பார்வை காலை வச்சு தோஷங்கள் இல்லாத உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா 100% அடித்து சொல்கிறேனுங்க, இந்த உடைய ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் சூப்பராக இருக்கும். சரிங்களா? குரு பார்வை வாங்கியிருக்கிறதுனால மேசராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பார்வையை மேசராசி தான் பார்க்குறாரு. பொதுவாக பார்த்திங்கன்னா சனி வந்து இருக்கும் இடத்துக்கு 7.5 கஷ்டத்தை கொடுப்பார். அப்படி பார்த்தா மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ பாத சனி, கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ நடக்கிறது ஜென்மச்சனி, மீன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது இப்போ விரையச்சனி. அப்போ மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. அப்போ சனியுடைய பார்வை என்ன? 3, 7, 10. அப்போ 3ஆம் இடமா யார் பார்க்குறாரு? கும்பத்திலிருந்து மேச ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. அப்போ சனி உங்களை 3ஆம் இடமா பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் இருக்கிற பிரச்சனை, தொழிலில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். ஏன்னா தொழில் ரீதியாக மாற்றங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் நடந்தே தெரியும். ஏன்னா உங்களுக்கு குரு மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால, 2வது சனி 3ஆம் இடமா பார்வை பார்க்குறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இந்த உடைய ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே சூப்பரான ஒரு நேரம். அதுவும் உங்கள் ராசிக்கு அதிபதி குருவோட சேர்க்கையாக சேர்ந்துருக்கிறதுனால 26ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? அது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புத்திரஸ்தானன்றதை வந்து மேக்சிமம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லக்னாதிபதிக்கு அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது 5ஆம் இடம் அப்படின்றது தான் புத்திரக்காரகம் நம்ம எடுக்கிறோம். இப்போ 5ஆம் இடம்ன்றது யார்? சிம்ம ராசி. மேச ராசிக்கு 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சிம்ம ராசி. அப்போ அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி யார்? சூரிய பகவான். இப்போ உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா 4ஆம் இடத்துல அவர் இப்போ பகையாக இருக்கிறார். கடக ராசியில் சந்திரனுடைய வீட்டில் இன்றைக்கி சூரிய பகவான் வந்து பகையாக இருக்கிறார். அப்படி பகையாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா புத்திரபாக்கு என்ன தான் கொடுத்தா கூட மேசராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தடையாக இருக்கும். புத்திர பாக்கியத்தில் கண்டிப்பாக தடையாக இருக்கும். அதையும் மீறி ஒரு சிலருக்கு கொடுக்கலாம். ஆனால் 90% பேருக்கு புத்திர பாக்கியம் தடை ஏற்படும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தன்னோட சொந்த வீட்டில் போய் ஒரு ஆட்சியாக உட்கார போகிறார். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் அவர் சொந்த வீட்டில் போய் உட்காருவார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தன்னோட சொந்த வீட்டில், ஏன்னா சிம்மராசிக்கு வந்து அதிபதி சூரிய பகவான் தான் சொந்த வீட்டில் அவர் போய் ஆட்சியாக உட்கார போகிறார். அது எப்போ உட்காராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கரெக்டாக சூரிய பகவான் வந்து உங்கள் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி தன்னோட சொந்த வீட்டில் போய் உட்காந்துருவார், சிம்ம ராசியில் போய் உட்காந்துருவார். அப்படி உட்காரக்கூடிய ஒரு தருணத்தில் முதல் குழந்தை இருக்குது, எனக்கு 2வது குழந்தை கிடைக்குமா, இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ம் பெண் வாரிசாக இருக்குதுங்க, எனக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைக்குமா, இல்லை பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வாரிசுமே இல்லைங்க, எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா. ஏன்னா குழந்தை பாக்கின்றது 1000 காலத்து பயிர் மாதிரி. ஒரு சிலருக்கு நினச்ச உடனே கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு என்னதான் முயற்சி எடுத்தாலும் போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, வைக்காத வேண்டுதல் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, எல்லாம் செய்திருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகமும் நல்லா இருக்கணும். எதுக்காக வந்து சுய ஜாதகத்தை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி வந்து கரெக்டாக 5ஆம் இடமாக இருந்தாலும் அந்த 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம். உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள், லக்னாதிபதிக்கு 5ஆம் இடத்துல அதாவதுன்றது ராகுவோ கேதுவோ இருந்தார் அப்படின்னா கடுமையான புத்திர தோஷம். அதே பார்த்தீங்கன்னா குருவோ அல்லது சனியோ இருந்தால் குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்கும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க ஜாதகம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் சொன்ன மாதிரி உங்கள் 5ஆம் இடத்துல லக்னாதிபதிக்கு 5ஆம் இடத்துல நான் சொன்ன மாதிரி ராகு கேது குரு சனி இது 4 ஏதாவது ஒரு கிரகம் கண்டிப்பாக இருக்கும்.
அப்படி இருந்ததுன்னா புத்திர பாக்கிய தடையாக இருக்கும். அதுக்கு என்ன, ஆனால் உங்களோட அப்போ திசை புத்தி அந்தரத்தை வச்சு உங்களுடைய வயசு வச்சு உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு அது பார்த்தா தான் அதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்றது கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா பொது பலன் அப்படின்னு எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே 40% தான் பேசும். ஏன்னா நம்ம விருப்பப்பட்டு வச்சுக்கிறது தான் பேர். அப்படி பார்த்தீங்கன்னா ராசி பலன் நம்ம பார்க்கும்போது நம்ம ராசிக்கு அடிப்படையாக உங்களுக்கு பலன் சொல்கிறோம். அதே உங்கள் சுய ஜாதகம் பார்க்கும்போது நம்ம ராசி வச்சு பலன் சொல்கிறதில்ல, உங்கள் லக்னத்தை வச்சு பலன் சொல்கிறோம். லக்னம் அப்படின்றது உயிர், ராசின்னு சொல்கிறக்கூடியது நம்மளுடைய உடல், நட்சத்திரம்னு சொல்கிறது நம்மளுடைய சொல்லு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது 3மே ஒரு மனிதனுக்கு கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? எதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம். நிச்சயமாக சொல்கிறாங்க, இந்த வருஷத்தில் அருமையான ஒரு மாதம் இந்த மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. உங்களுடைய கஷ்ட காலமெல்லாம் விலகி, கிட்டத்தட்ட ஒரு கிணத்துல ஒரு கல் கிடக்குதுன்னா அந்த கல் சாமியாக எடுத்து வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா, நம்பி கும்பிட்டா கண்டிப்பாக அது கூட நமக்கு ஒரு வரம் கொடுக்கும். ஆனால் ஒரு கல் தானே தூக்கி மீண்டும் கிணத்துல போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பலன் கொடுக்காது, இல்லைங்களா? அதுபோல் உங்களுக்கு இந்த ஒரு மாதம் நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு நான் 4 விஷயம் சொன்னேன். இந்த மாதத்தில் தொழில் மாற்றங்கள் நடக்கும், படிப்புன்றது இந்த மாதம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொன்னேன். திருமண யோகம் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக, அதாவது கல்யாணன்ற இந்த மாதம் பண்ண முடியாது, ஏன்னா ஆடி மாதன்றதுனால கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்கு மேலே நல்லா இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட அந்த ஒரு 13-14 தேதிக்குள்ளார ஒன்று உங்களுக்கு பேசி முடிச்சிடுவீங்க, இல்லை கை நினச்சிடுவீங்க, ஏதோ ஒரு பந்த பாசன்றது கூடி போயிடும். சரிங்களா? நிச்சயம் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா, நடித்து சொல்கிறேனுங்க, உங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படை நல்லா இருந்ததுன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும். அயல்நாடு மட்டும் இல்லை, வெளிநாடும் இல்லை, வெளி மாநிலம் போக நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு தருணம். முயற்சி எடுக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயம், முயற்சி எடுக்காதவங்களுக்கு கண்டிப்பாக தோல்வி மட்டும்தான். முயற்சி எடுங்க, இந்த மாதத்தில் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுமுன்னா நம்மளுடைய நம்பர், இப்போ கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன், அந்த நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். எந்த விதமான மாற்றங்கள் நடக்க போகுதுன்றது, ஏன்னா நடந்தது எல்லாருக்குமே தெரியும், நடக்க போகிறது என்ன அப்படின்றது உங்களுடைய ஜாதகத்தினால் மட்டும்தான் நம்ம கணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகம் அப்படின்றது சாதகமாக சொல்லக்கூடாது, இருக்கக்கூடியது என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, அதன்படி நீங்கள் நடந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்ணார நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.